அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு கபினியிலிருந்து தமிழகத்தை நோக்கி 5000 கனஅடி தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்துட்டு இருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறீங்களா? ஆமாம். 2 நாளாக அதை பற்றி தான் வீடியோ போட்டீங்க. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனீங்க. அப்போ அதெல்லாம் பசப்பு வார்த்தையா? அதெல்லாம் போனதான், வீடியோ போட்டதான். தமிழர்களுடைய நீர் உரிமையாக இருக்கக்கூடிய 177.25 டிஎம்சியை கர்நாடகா தரணும்னு சொன்னதான். மேகதாதுல அணைக்கட்ட கூடாதுன்னு சொன்னதான். ஆனால் இப்போ கபினி அணையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை திறந்து விட்ட கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன் கண்டிக்கணும்? ஏங்க 2 நாள் கழிச்சு திறக்க வேண்டியதானே? அது என்ன 2 நாள் கணக்கு? சனி இவ்வளோ நாள் திறக்காம இருந்தீங்கல்ல. இந்த 2 மாதம் ஜூன் மாதமும் ஜூலை மாதத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 40 டிஎம்சி நமக்கு தரணும். ஜூன் மாதம் வந்து 9.17 டிஎம்சி. இந்த ஜூலை மாதத்துக்கு 31.24 டிஎம்சி. மொத்தமாக 40 டிஎம்சிக்கு மேலே தரணும். மொத்தமே 3.44 டிஎம்சி தான் நீ கொடுத்துருக்குற. இவ்வளோ நாள் கிடந்துட்டோம். குறுவை சாகுபடியும் பண்ண முடியலை. காவிரி ஆறு வறண்டு கிடக்கு. ஆடிப்பெருக்கு இதில் எங்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்க ஆடிப்பெருக்கு டெல்டா உள்ளிட்ட காவிரி கரைகளில், குறிப்பாக உங்கள் திருச்சி அம்மா மண்டபத்தில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி தாலி பெருக்கி போடுறது, புதுப்பெண்கள் போகிறது, உடை மாற்றுவது எல்லாம் நடக்கும். அது நடத்த முடியாதுல்ல. 2 நாளுக்கு கழிச்சு அனுப்பு. இப்போதுக்கு அனுப்புகிற இப்போ வந்தால் வரட்டுமே. ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போயிருக்குல்ல? உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன் திறக்கிற? இப்போ கொடுக்குறவன ஏன் வேணான்னு சொல்லணும்? நம்ம ஏன் திறக்கிறேன்னா, திறக்கலாம் நீ மிதந்துருவ. என்னாச்சு? 64 டிஎம்சி வந்து கபினி அணையில் நீர் தேங்கியிருக்கு. வினாடிக்கு 36,000 கன அடி நீர். திறந்து விடுற அளவு 5000. 36,000 கன அடி வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே இதில் வந்து இதுக்கு தமிழக முதலமைச்சர் நன்றி. அவர் வந்து கடவுளின் பிள்ளைன்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமாம், முதல்வருக்கு நன்றி. கடவுளின் பிள்ளைலாம் கிடையாது, அவர் சந்திரசேகர் பிள்ளை. கடவுளின் பிள்ளை. அதனால் காவிரியில் தண்ணி வந்து விட்டது. அவர் கர்நாடகாவுக்கு போகாமலே தண்ணி வந்து விட்டது அப்படிலாம் உருட்டுவாங்க சொன்னதுக்கு. இதே மாதிரி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியிலையும் வெள்ளம் வந்து தண்ணி வந்திருக்கு. எடப்பாடி ஆட்சியிலையும் வெள்ளம் வந்து தண்ணி வந்திருக்கு. அப்போ அவங்களும் கடவுளின் பிள்ளையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க அப்பா அம்மா பிள்ளைகள் தான். யாரும் கடவுளின் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன் தான். புரியுதா உங்களுக்கு? கர்நாடகாவில் வெள்ளம், கேரளாவிலையும் வெள்ளம், கடுமையான மழை, அதுவும் திடீர் மழை. இது வந்து பருவமழை கிடையாது, புயல் மழை. எல்னினோ நன்றி சொல்லணும்னு ஒருத்தர் சொல்லணும்னா எல்னினோக்கு நன்றி. இந்த மாதிரியான புயல் மழை தாக்கத்தில் பருவம் மாறி மழை பொழிவதனால கடுமையான மழை பொழிவு கடந்த 1 வார காலமாக எங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில். இதனுடைய தாக்கத்தில் காவிரியில் தண்ணீர் வந்து வரத்து கூடிக்கொண்டு இருக்கிறது. கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இன்னைக்கு சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. அப்படி தேக்கி வச்சோம்னா நீங்கள் மிதந்துருவீங்க. அதனால் அர்த்தமற்று இந்த மாதிரி கடையடைப்பு செய்வதெல்லாம் வேண்டாம். இதுவரைக்கும் எங்களால் தண்ணி தர முடியாது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்தால் கூட நாங்கள் அவர்கிட்ட பேசி, ஐயா வந்தீங்களா, ட்ரோனில் பார்த்தீங்களா, ஹெலிகாப்டரில் ஏறினீங்களா, 2 வீடியோ எடுத்தீங்களா, யானை தண்ணி குடிக்குதா, அதை பார்த்துட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லாம தான் இருந்தோம். கௌரவமாக அதை இப்போ அப்படியே தலையில மாறிட்டாப்புல. மாறி நம்ம தண்ணியை தேக்கி வச்சோம் அப்படின்னா இயற்கை வந்து யாருக்கும் சொந்தம் இல்லையா? இன்னைக்கு சொல்கிறாரு. ஏன் வெள்ளத்தில் மிதந்துருவில்ல? இப்போ தெரியுது இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லை. இதைத்தான் நாங்கள் சொன்னோம். இயற்கை யாருக்கும் சொந்தம் இல்லாமல் இல்லை, அந்தந்த மாநில மக்களுக்கு சொந்தம். நீ கர்நாடகாவில் உருவாகதான் இருந்தாலும் 500 கிலோமீட்டர் அது தமிழ்நாட்டில் பாயுது. 800 கிலோமீட்டரில் 500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்கு பாயுது. உலக நதிநீர் வரையறை அடிப்படையில் ஒரு நதி எங்கு அதிகமாக பாய்கிறதோ, எங்கே சென்று கடலில் கலக்கிறதோ அவர்களுக்கு அது சொந்தம். நியாயப்படி நமக்கு தான் முழு சொந்தம் இருக்குது. ஒரு காலத்தில் காவிரி ஆறு உருகிற குடகுமலையே தமிழ்நாட்டுடைய பகுதி தான். அந்த மேகதாற்று இருக்கு இல்லையா, அதுவும் தமிழ்நாட்டுடைய பகுதியாக தான் இன்றைக்கும் இருக்கிறது. மேகதாது அணை நியாயப்படி கட்ட முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டுடைய எல்லை பகுதி, அது கட்டவே முடியாது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. ஆனால் அப்பெல்லாம் தண்ணியை தராமல், நம்ம கேட்கும் போது தராமல், நம்ம வரணும் போது தராமல் காவிரி ஆறு வத்தியுமே கிடக்குது. இப்போ திறந்து விட்டால் கூட ஆடிப்பெருக்கு விட முடியாது. இப்போ திறந்துடுற தண்ணி இப்போ மேட்டூருக்கு வந்து திருச்சிக்கு வரைக்கும் உடனே வராதா? இப்போ கபினியில் திறக்கிறாங்க இல்லையா, மேட்டூரை வந்தடைவதற்கு 48 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும், 2 to 3 நாட்கள் மேட்டூர் வர்றதுக்கு. மேட்டூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ உடனே வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு மேட்டூர்லேருந்து திருச்சி வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. உடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா மேட்டூர்லேருந்து 5 மணி நேரத்தில் வரலாம். அப்படி கொண்டு வர வேண்டியதானே? மேட்டூர்லேருந்து திருச்சிக்கு 5 மணி நேரத்தில் ட்ரெயினில் வரலாம். காவிரி ஆற்றுக்குள்ளே வந்து வர முடியாது. ஆற்றுல வருவாங்க, நல்ல ஆற்றுல. அப்போ எங்களுக்கு ஆடி 18 இல்லை. ஆடி 18 கிடையாது. வேணா கிண்ணிலே அக்காப்பினா ஆண்டவர் வேண்டவர்னு வாங்கி அங்கே ஊற்றிட்டு குளிக்க வேண்டியதான். ஒரு தடவை ஆடி பெருக்கு நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டரில் குளித்தா என்ன தப்பு? காலகாலமாக மதுரை மக்கள்
அதுவும் கடல் கலக்காத வைகை. அதாவது தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்றே சபதமிட்டு அமிழ்தம் பரப்பும் வையநதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் இது மானம் காத்த மாமுதரை மரபுகள் மாறா மேல்முதரின்னு கவிப்பரசு வைரமுத்து பாடினாரு. அதாவது தமிழை குடிச்ச கடலோட நான் தழுவ மாட்டேன் அப்படின்னு வைகை கோச்சிக்கிச்சான். அந்த வைகை இல்லாம கார்பரேஷன் வாட்டர் இருக்கு பாருங்க, வாட்டர் பாக்கெட் வச்சு, வாட்டர் பாக்கெட் கூட கிடையாது, வாட்டர் பாக்கெட்டே அப்புறம் இது லாரி மெட்ரோ வாட்டர் மாதிரி லாரியில் தண்ணி கொண்டு வந்து அதை வச்சு அழகரை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. இப்போ அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா மட்டும் மதுரையில் இல்லாமல் இருந்தால் மதுரை ஆற்றை பிளாட்டு போட்டு வைக்க பல ரியல் எஸ்டேட் கூட காத்திருக்கு. வாங்குறதுக்கு தேனி ஆனந்தம் போல டெக்ஸ்டைல் காத்திருக்கு. ஏன்னா தேனி ஆனந்தம் வந்து மதுரையில் உள்ள பார்க்கிங் அங்கே போட்டு வச்சுக்கிறான். அது மாதிரி சோழியை முடிக்க காத்திருக்காங்க. அழகர் ஆற்றுல இறங்குறாரு, இது ஒன்றுக்காக விட்டு வச்சுருக்காங்க. அவங்க காலகாலமாக வைகை ஆற்றுல வந்து இந்த மாதிரி லாரியில் தண்ணி கொண்டு வந்து குளிக்கும்போது ஆடிப்பருக்கு திருச்சிக்கு ஒரு நாள் லாரியில் கொண்டு வந்து குளிச்சா என்ன குறைஞ்சா போயிருவியே? வருஷம் பாலத்தை குதிச்சு விளையாடுவோம். இப்போ குதிங்க, மணலுக்குள்ளே குதிங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் மூட்டை அறிவிச்சு நல்லா பண்ணுவாங்க. காவிரியில் குதிச்சு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போக போறிய. அடுத்ததா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் விஜயை நோக்கி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடுமையாக கேள்வி கேட்டுக்கிறார். முடியாது 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 அப்படின்னு போவார் அவர். அவ்வளோதான். அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் அதான் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து தரமாட்டேன்னு சொல்லக்கூடிய டி.கே. சிவகுமார் கூட்டுவாங்கிறார். தண்ணியை தரமாட்டேன்னு சொல்கிறோம். உலகத்தில் போராடி நம்ம பார்த்தே கிடையாது. இங்கே மட்டும் தான் தரமாட்டேன்ற போராடுறான். அங்கே தரமாட்டேன்னு சொல்லி அவரு கூட்டுறங்கிறாரு. கேட்குற இடத்துல விஜய் வாயை திறக்கலை. ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவை கேள்வி கேட்குற போல இங்கிட்டு திரும்பி கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால இங்கே பதில் சொல்லுவார். இன்னொன்று அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க, இங்கே பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எதிர்கட்சிகள் பேசுறதுக்கு பயங்கர கண்டென்ட் இருக்கு. எதிர்கட்சி பூரா யாரை குறை சொல்லணும்? உங்களை தான் குறை சொல்லணும். 2 மாத காலமாக உங்களுடைய அலட்சியத்தில், உங்களுடைய அறியாமையில், உங்களுடைய இயலாமையில் இது நம்ம வந்து காவிரிக்கான உரிமையை விட்டுட்டோம் அப்படிம்பாங்க. அவர் அப்போவே கிருகிருன்னு ஆயிரும். அதனால் இது வந்து சட்டசபை கிடையாது, சபாநாயகரும் தடுக்க முடியாது, கேட்டு எழுத்து முடிஞ்சு சொல்ல முடியாது, கேட்டு எழுத்து முடிஞ்சு சொல்ல முடியாது. அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. எதிர்கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று சபாநாயகர் மாதிரி ஐயா பேசலாம், ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே இப்படிலாம் பேசணும். இங்கே பாருங்க முதலமைச்சரை அப்படின்னு நேரடியாக பேசலாம். இவர் அனைத்து கட்சிக்குள்ள கூட நான் முதல்ல போவேன். அண்ணன் சொல்லி அண்ணன் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவாக நான் போகிறேன், நான் முடிச்சுடுவேன், இதுக்கெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், படையப்பா சீக்கிரம் முடிச்சு வர மாதிரி அனுப்பிச்சுட்ருவாப்ல. அப்போ முதலமைச்சர் அங்கே செய்கை காட்ட மாட்டார், நீங்கள் தான் செய்கை காட்டுவீங்க. நான் தான் கட்டுவேன். இங்கே காவிரி தண்ணி தரல நாங்கள் முடிச்சிடுவோம் உங்களை அப்படின்னு. அடுத்ததாக இன்றைக்கி ஆனந்த விகடனில் ஒரு செய்தி ஒன்று, நேற்று இந்த வாரம் ஆனந்த விகடனில் ஒரு செய்தி வந்திருக்கு. இது ரொம்ப சமூக வலைதளங்கள் முழுக்க பரவுது. என்னென்னா, முட்டை மாவட்டத்தில் உள்ள சாயப்பட்டறைகளில் அடுத்தடுத்த ஆய்வுகளை நடத்தி சில பட்டறைகளுக்கு சீல் வைத்ததுடன் அதிகாரிகளை அழைத்து இன்ஸ்பெக்ஷன் நடத்தி வந்தார் மாவட்ட மாண்புமிகு. அவருக்கும் சாயப்பட்டறை துறைக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனாலும் சாயப்பட்டறையில் மட்டுமே குறிவைத்து ஆய்வு செய்து வருகிறாரே என அதிகாரிகள் புலம்பல் நடத்திட்டு இருக்காங்க. இல்லை, முட்டை மாவட்டம்னா முட்டை ரவுண்டு முட்டை, முட்டை மாவட்டம், முட்டை மாவட்டம் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. எனக்கு தாவைக்கால எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச நபர் அப்படின்னா மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள். அவர்கிட்ட கேட்டால் தெரிய வாய்ப்பு இருக்குது. முட்டை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் யார், சாயப்பட்டில் போய் யார் யார் மாதம் மாதம் காசு கேட்டாங்க, யார் வீட்டில் வச்சு பஞ்சாயத்து நினைச்சு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு கேட்டால் தெரிய வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட யாராவது டேக் பண்ணி கேட்க சொல்லுவோம். அவர் தான் தெரியும். ஆமாம், அவர் டேக் பண்ணி இதை எடுத்து போட்டு முட்டை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் இப்படி சாயப்பட்டறைக்கு சம்பந்தமில்லாத துறை அமைச்சர் இப்படி போய் பணம் கேட்டார்னு சொல்லி ஜூனியருடன் போட்டிருக்காங்களே, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அண்ணா அப்படின்னு சொல்லி அவரை டேக் பண்ணி நம்முடைய பார்வையாளர்லாம் கேட்டாங்கன்னா அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா நேர்மையான மனுஷன். எல்லாரும் டேக் பண்ணுங்க. ஆமாம், எல்லாரும் இல்லை, யாரும் கேள்வி ரொம்ப தான் மாட்டி விடுறீங்க. இல்லை, அதாவது மாதம் மாதம் லட்டுகள் வீடு தேடி வரும்னு சொல்லிட்டாங்க பட்டறை ஓனர். நிறைய சாப்பிட்றாங்க, ஸ்வீட் வந்துட போகுது, சரி சுகர் வந்துட போகுது. அடுத்ததாக ஒரு செய்தி என்னென்னா, இப்போ சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் 630 பேருக்கு பதக்கம் கொடுத்தாங்க. அதில் 19 ஐபிஎஸ் அதிகாரிகளை முதலமைச்சர் வந்து புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. 19 ஐபிஎஸ் அதிகாரிகளை புறக்கணித்த இதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர், ஒன்றிய அரசினுடைய சார்பாக, அப்புறம் வந்து மாநில அரசினுடைய விருது, முதலமைச்சர் விருது, இந்த 3 மெடல்களையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் 2023-26 ஆண்டுக்கான சிறந்த காவல்துறையின் அதிகாரிகளுக்கு இந்த மெடல் வழங்கும் விருது வழங்கக்கூடிய விழாவை வந்து நேற்று ஒருங்கிணைச்சிருந்தாங்க. இதில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டார். தமிழக முதலமைச்சர் நான் எல்லாருக்கும், அதாவது சிறப்பாக பணி செய்த அதிகாரிகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலர் தொடங்கி டிஜிபி வரைக்குமான எல்லாருக்கும் நானே வழங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வழங்குறேன்னு இல்லை,
ரொம்ப நேரம் ஆயிரும், குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு மட்டும் வழங்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. பொதுவாக இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் முதலமைச்சராக இருக்கும்போது எஸ்பிக்கு மேலே, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கு மேலே, கண்காணிப்பாளருக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்பி, டிஐஜி, ஐஜி, அப்புறம் வந்து டிஜிபி, இவங்க எல்லாருக்கும் அவங்க தான் வழங்குவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஏடிஎஸ்பி, ஒரு டிஎஸ்பி, அதில் வந்து இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிஜிபிகளை வைத்து வழங்குவாங்க. இது ஒரு புரோட்டோக்கால். ஆனால் இந்த சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய 2 வடநாட்டு அதிகாரிகள், ஒருத்தர் காவல்துறையில், ஒருத்தர் வந்து இதில் தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்கிறது அரசு பணிகளுடைய அதிகாரி, வடநாட்டு அதிகாரி 2 அதிகாரி. இந்த 2 அதிகாரிகளை, ஒரு அதிகாரியை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கோம். அவருடைய பதவி காலம் வந்து தமிழ்நாடு அரசால் நீட்டிக்கப்பட்டுச்சு. தேர்தல் ஆணையத்தால் இப்போ நியமிக்கப்பட்ட அதிகாரி பதவி காலத்தை வம்படியே நீட்டிச்சாங்க. அவர் மட்டும் மற்றவர்களோட வந்து 60 வயது நிறைவந்தில் உடனடியாக வேலையை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். முதலமைச்சரே உத்தரவு போட்டார்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவர் மட்டும் பதவியை நீட்டிச்சு ஜனவரி வரைக்கும் வாங்கியிருக்காரு. அவர் ஆந்திர அதிகாரி இல்லை? ஆமாம், ஆந்திரா வச்சு தான் வடநாடு தானே. ஆமாம்மா, தமிழ்நாட்டை சாராத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்னொன்று காவல்துறை கூட இன்னொரு உயர் அதிகாரி. இந்த 2 அதிகாரியும் சொன்னதைத்தான் நேற்று தமிழக முதலமைச்சர் விஜய் கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் சொன்னது நான் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன், அதான புரோட்டோக்காலுக்கு நான் கொடுத்துட்றேங்கிறாரு. இவங்க சொன்னதை வச்சு இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் யார் இல்லையோ, இவங்களுடைய சொல் பேச்சை யார் முழுமையாக கேட்கலையோ, இவங்களுக்கு சிங்கி அடிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். இப்போ அதிகாரிகளுக்குள்ள சின்ன சின்ன இது இருக்கும் இல்லையா, தமிழ்நாட்டு அதிகாரி, வடநாட்டு அதிகாரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நேர்மையான அதிகாரி ஏதோ இருக்கும், ஏதோ சின்ன கிளாஸ் வச்சுக்கோங்க. இவங்க சொல்கிறத கேட்கணும், இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு மட்டும் முதலமைச்சர் கையால் விருது. மற்றவர்கள் இதில் மிக முக்கியமாக அருளரசு ஐபிஎஸ், வந்திதா பாண்டே ஐபிஎஸ், வருண்குமார் ஐபிஎஸ், ஜெயலட்சுமி ஐபிஎஸ், பாலாஜி சரவணன் ஐபிஎஸ், பிரபாகர் ஐபிஎஸ், மீனா ஐபிஎஸ், இந்த அதிகாரிகள் வந்து இது உள்ளிட்ட 19 ஐபிஎஸ் அதிகாரிகளை புறக்கணிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே 2023 26 காலகட்டத்தில் அவங்கவுங்க துறைகளில் அவங்கவுங்க இருந்த இடங்களில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அடிப்படையில் சிறைத்துறை, பல்வேறு துறைகளில் பணியாற்றிய சிறந்த அதிகாரிகள் என்று தமிழ்நாடு அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது ஒன்றிய அரசாலோ ஜனாதிபதியினாலோ மாநில அரசாலோ தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு மெடலை கொடுக்க வேண்டியது முதலமைச்சர் விஜய் அவருடைய கடமை. அவர் செய்யணும், அவரும் செய்யறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு கொடுக்க வேண்டாம். இப்போ 665 பேருக்கு மெடல் வழங்கணும், அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர்கள் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க, மற்ற அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அதிகாரிகளாக பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவு தான். டிஜிபி, ஐஜி தமிழ்நாட்டிலே ரொம்ப மொத்தமாக குறைவு தானே. அவங்களுக்கு வழங்குறதுல அவர் 20 நிமிஷம் கூட ஆக போகிறது இல்லை. அவங்களுக்கு வழங்க முதலமைச்சர் தயாராக இருந்தோம், வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கம்ஃபர்டபுளான அதிகாரியில் வைக்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த 2 பேருக்கு யார் நெருக்கமாக இருக்காங்க, யாரை வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இந்த வடநாட்டு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, மொத்தமான புரோட்டோகாலுமே மீறப்பட்டிருப்பதாக பல்வேறு ஊடகங்கள் தெரிவிக்குது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க. இந்த பரேடுன்னு ஒன்று நடத்துவாங்க, முதலமைச்சர் முன்னாடி பரேடு. இந்த பரேடில் ஒன்று தேசிய கீதத்தினுடைய இசை வடிவம், இல்லைன்னா வந்தே மாதத்தினுடைய இசை வடிவம். இந்த 2 இசை வடிவம் தான் அதில் போடப்படும். இந்த பேண்ட் வாசிக்கிறாங்க இல்லையா, இது வந்து அவங்க ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. முதல் முறையாக கத்தி காயின் ஃபைட் மியூசிக் போட்டிருக்காங்க. காவல்துறை கத்தி மியூசிக் வச்சுக்கிட்டு இருக்கு, அனிருத் மியூசிக்கை உள்ள அனிருத்துடைய ட்ரூப்பில் இருந்தாங்களா அவங்களாம். ஒரு மோப்பநாயை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மோப்பநாயை கொண்டு வரதுக்கு மியூசிக்கு, கத்தி மியூசிக்கு. அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து போய் பார்வையிடுறாருல, அங்கே வந்து ஜனநாயகன் மியூசிக்கு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமில்ல, தமிழ்நாடு காவல்துறையினர் டிஎன்பி போலீஸ் அதனுடைய ஒரு அஃபிஷியல் பேஜ், இதில் இந்த விழா சம்பந்தமாக இந்த பேண்ட் வாசிக்கிறது, அவங்க பரேடு கொடுக்குறது சம்பந்தமாக ஒரு காணொலி தொகுப்பு இந்த மாஷ் பண்ணி போடுவாங்க இல்லையா, மாஷப் பண்ணி அதில் என்ன மியூசிக்கு, ஜனநாயகன் மியூசிக்கு, ஜனநாயகன் மியூசிக்கு, கத்தி மியூசிக்கு, பீஸ்டி மியூசிக்கு, லியோ மியூசிக்கு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மியூசிக்கெல்லாம் போடுறதுக்கு இது என்ன கேட்குறேன், இது என்ன இசை கல்லூரியா? தமிழ்நாடு காவல்துறைக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு விஜய்
நடிகர் விஜய் முதலமைச்சர் வந்திருக்காரு. அப்போ இந்த பாட்டு நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்துட்டாரு. தன்னானத்தானே தன்னானத்தானே வேண்டுவத்தியத்தில் தன்னானத்தானா தன்னானத்தானா அப்படின்னு போடுவீங்களா மாமன்னன் படத்துலேருந்து? என்னங்க இது? இப்போ நாளைக்கு வந்து வேற யாரோ முதலமைச்சர் வராங்க, இன்னொரு நடிகர். எது? பிரதீப் ரங்கநாதன். ஊரும் பிளட்டு 10,000 அப்படின்னு போடுவீங்களா? தனுஷ் வந்துடுறாரு, அவருக்கு என்ன போடுவீங்க? திவ்யா 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 சரி சொல்ல முடியாது. இப்போ ராயன் படத்தில் வந்துச்சே வாட்டர் பாய கேட்டா, நீ இருக்கிற என் ஓலை கொட்டாயா, நான் பறக்கிறேன் தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிறடி பஞ்சு முட்டாயா, அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டாலும் போடுவாங்க. அல்ல துளுவதலைமையிலேருந்து போட்டால் இன்னும் மோசமாக போயிடும். ஐயோ கொடுமை. அப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? அதுக்காக பிரதீப் ரங்கநாதன் தனுஷ் முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு அப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இதுக்கே நாட்டை விட்டு போயிருக்கணும். அதுக்கு நான் வந்து உலகத்தை விட்டே போயிட வேண்டியது அப்படின்னு நடந்தா. எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், இது ஒரு மிக தவறான அணுகுமுறை. இது வரைக்கும் இருந்த எல்லா புரோட்டோகால்களும் வந்து முழுமையாக மீறப்பட்டு அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி நடக்கிறது என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிள் இந்த சம்பவம். ஒரு சின்ன சாம்பிள். அதாவது தினகரனில் வந்து இந்த அதிகாரிகள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ அண்ணன் சீமானவர்களோடு முரண்பட்ட அதிகாரிகளும் இருக்காங்க, நாம் தமிழ்ச்சோடு முரண்பட்ட அதிகாரிகள், நம்ம மேலே வழக்கு போட்ட அதிகாரிகளும் இருக்காங்க. அது வேற அதிகாரி இல்லை, தனிப்பட்ட முறையில் நம்ம மீது அதாவது ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியில் வழக்கு போடுறாங்க. இப்போ இந்த ஆட்சியில் ஒரு அதிகாரி வழக்கு போடுறாரு, அவர் நம்ம வந்து வாழ்நாள் எதிரியாக நம்ம கருத முடியாது. அது அவங்களுடைய கடமை, அவங்க டியூட்டியை அதை செஞ்சுட்டு போகிறாங்க. நம்ம நீதிமன்றத்தில் வழக்க நாடிக்கிறோம், அது வேறு விஷயம். வாழ்நாள் முழுக்க வழக்க போட்ட அதிகாரியை புறத்தி வந்து நம்ம எதிரியாக, இப்போ அண்ணன் சீமான் மேலே 200 வழக்கு இருக்குது, 200 வழக்கு போட்ட அதிகாரியை நம்ம வந்து எதிரியாக நம்ம பட்டியல் போட்டு சேர்க்க முடியாது. அது அவங்களுடைய பணின்னு வச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் யாரும் நமக்கு பகையாளி கிடையாது, அதற்காக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரு அதிகாரியாக, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக, ஒரு டிஐஜியாக, ஒரு ஐஜியாக, ஒரு எஸ்பியாக இருக்கவங்க முதலமைச்சர் மெடல் கொடுக்கும்போது அவங்க அந்த துறையில் இன்னும் சிறப்பாக வேலை செய்வாங்க. இன்னொன்று இந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் இப்போ ஒரு 19 பேர் இருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு 22,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இவங்களுக்கே வருவாங்க. மினிமம் சொல்கிறேன்னா ஒரு 800லேருந்து ஒரு 1000 காவலர்களை அவங்க வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அவங்க இவங்களை முதல்ல மதிப்பாங்களா? இன்னையா நம்ம அதிகாரியவே புறந்தள்ளிட்டாங்க. இன்னொன்று இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற காவலர்களோடு இன்ஸ்பெக்டரோடு இவங்களை கொண்டு போய் நிப்பாட்ட வச்சுருந்துருக்காங்க. இப்போ இன்ஸ்பெக்டரோடோ ஒரு போலீஸோடோ இல்லை வந்து ஒரு டிஎஸ்பியோடோ இவங்க சகஜமாக டியூட்டி பார்க்குறவங்க தான். இப்போ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இல்லை ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குது, இல்லை ஒரு அத்திவரதல் போல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பெரிய இது நடக்குதுன்னா அவங்க எல்லா காவலும் ஒன்றா தான் நிற்க போகிறாங்க, டே டு டே ஒர்க் பண்ண போகிறாங்க, அது வேறு. ஆனால் ஒரு மெடல் கொடுக்குற இடத்துல இந்த பக்கம் முக்கியமான அதிகாரிகளும் இந்த பக்கம் இவங்களுக்கு தேவையில்ல அதிகாரிகளை கொண்டு போய் கீழே தள்ளி விடுறது அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு கேட்பாங்களா? அந்த என்ன தப்பு பண்ணோன்னு எங்களை வந்து தப்பு பண்ண அதிகாரிக்கு மெடல் இல்லை, மெடல்னு சொல்லி வர சொல்லிட்டு கீழே தள்ளுனா அப்போ உளவியல் ரீதியாக அந்த அதிகாரிகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. இன்னும் நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ ஏற்படுது, காவிரி பிரச்சனையோ இல்லை ஒரு வேறு ஏதோ ஒரு பெரிய சிக்கலோ ஏதோ ஒன்று வருது, அங்கே ஒரு பந்தோபஸ்துக்கு போகிறாங்க, இல்லை லாண்ட் ஆர்டரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவன் எப்படி டியூட்டி பார்ப்பாங்க? நீங்கள் என்னை மதிக்கவே மாட்டேற, ஏதோ ஒரு அதிகாரி பேச்சை கட்டி என்னை புறந்தள்ளுறீங்க அப்படின்னா நான் எதுக்கு டியூட்டி ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு கேள்வி வரும்ல. இது வந்து இந்த மெடல் அப்படிங்கிறதுக்கே நீங்கள் இது வரைக்கும் நல்லா பார்த்துருக்கீங்க, இன்னும் நல்லா பார்க்கணும், இன்னும் சிறப்பாக பணியாற்றணும், குற்றவாளிகளை தடுக்கணும், குற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மெடல் கொடுக்கப்படுது. ஊக்கப்படுத்துறதுக்கு தான். ஊக்கப்படுத்த வர சொல்லிட்டு அவங்களை வந்து துக்கப்படுத்திருக்கீங்க, ஊனப்படுத்துவது போல ஒரு பணியை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பரவலாக காவல்துறை வட்டாரத்திலையும் சமூக வலைதளங்களும் இன்றைக்கி பத்திரிகை செய்தியாகவே அது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த செய்தியினுடைய பின்னணி. வெறும் 2 அதிகாரிகள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை கட்டுப்படுத்த முடியுமா? இவங்க சொல்கிறத முதலமைச்சர் கேட்பாரா? என்ன சொல்லுவாங்கன்னா, முதலமைச்சர்லாம் யாரும் கட்டுப்படுத்திட முடியாது. ஒரு தலைமைச் செயலர் சொல்கிறதையோ இல்லை வேறு யார் சொல்கிறதையோ முதலமைச்சர்லாம் கேட்க மாட்டார் அப்படி தான் சொல்கிறேங்க. அவர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அவர் வந்து போக்கிரி படத்தில் வர்ற இவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சை கேட்க படத்தில் தான் ஒரு தடவை முடிவு எடுத்து அவர் பேச்சை அவர் கேட்க மாட்டாருங்கிறது. நிஜத்தெல்லாம் அப்படி கிடையாது. இல்லை நிஜத்தில் அப்படி இருக்கவும் முடியாது. சொல் பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஒன்று அதாவது சொல் பேச்சு கேட்குறது அப்படிங்கிறது வந்து மக்கள் சொல் பேச்சை கேட்கக்கூடிய இருப்பவன் தலைவன், மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பேச்சை கேட்பவனும் தலைவன். அதிகாரிகள் ஒரு மக்கள் பிரதி கிடையாது, அவங்க அதிகாரிகள், அவ்வளோதான். அந்த அதிகாரிகளில் இப்போ தமிழ் அதிகாரிகள் ஒரு உணர்வுபூர்வமாக இருப்பாங்க, இல்லை குறைந்தபட்சம் வந்து இந்த மாநில மக்களுடைய நலனும் பார்ப்பாங்க,
வடநாட்டு அதிகாரிகளுக்கு தமிழ் மொழி பண்பாடு கலாச்சாரம் இதை பற்றின எந்த தேவையும் புரிதலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இருக்கிற காலத்தில் அவங்க ராஜா போல் வாழணும், அவ்வளோதான். இந்த அதிகாரிகள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட யாருக்கு டியூட்டி போடணும், யாரை எந்த போஸ்டிங்கில் போடணும், யாரை எங்கே நியமிக்கணும், நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ் சஃபுல் ஆனச்சு இல்லையா. ஒரு தமிழ்நாட்டினுடைய அதிகாரி தலைமைச் செயலர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்கிறேன் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எப்படி வந்து இந்த அதிகாரிகளை நியமிக்கிறாங்களாமா, ChatGPT வச்சு. ChatGPTல நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வந்து ChatGPTல வந்து எடுத்து போட்டார்ல, இதுக்கு வந்து காரணங்கள் மின் தடைக்கான காரணங்கள் எடுத்து போட்டார்ல, அது மாதிரி இப்போ ஒரு அதிகாரி பேரை போடுறது, இப்போ ஒரு துரைமுருகன் ஐபிஎஸ் அப்படின்னு போடுறது, போட்டால் என்ன வரும்? இப்போ நான் ஐபிஎஸ்ஸாக இருக்கேன், என்ன வரும்? இவர் தாவேக்காக்கு எதிராக பேசுவார், தாவேக்காக்கு எதிராக வீடியோ போடுவார், இவர் தாவேக்கு அனில் 65 போடுவார், அனில் ரோஸ்ட் போடுவார். அதாவது ChatGPT இப்போ வந்ததுனால அது இவங்கள மாதிரி இப்போ வந்த மாதிரி சொல்லும். அவர் திமுகவுக்கும் பேசிக்கிறார், அதிமுகவுக்கும் பேசிக்கிறார், அப்படி சொல்லும். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் இப்படியா, சரி இவர் இங்கே வை, இவரை அனில் 65 போட வச்சுக்குவோம். இவர் சந்தோஷ் ஐபிஎஸ் இல்லை மகிழன் ஐபிஎஸ், இவர் என்ன, இவர் வந்து இதே போல் திமுக அதிமுக பாஜக எல்லாத்தையும் பேசுவார், சரி இவர் இதுக்கு வச்சுக்குவோம். இப்படி ChatGPTல ஒரு அதிகாரியோட பேரை போட்டால் என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு இவரை எங்கே பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு ஒரு அரசு முடிவெடுக்குதுன்னா இது உண்மையிலே டிவிகே கவர்மெண்டா ChatGPT கவர்மெண்டா? எனக்கு புரியல. அதை விட பெரிய குடும்பம்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர், இந்த 50 தலைவர்களில் முக்கியமான ஆளுமை தலைவர் திரு ஆதவர்ஜுனா. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாராமா, ஏங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ChatGPT பார்த்துட்டுலாம் முடிவெடுத்தீங்கன்னா அதிகாரிகள் எப்படிங்க, ஒரு உளவுத்துறைன்னு ஒன்றும் இல்லையா தமிழ்நாட்டில், உளவுத்துறை வச்சு விசாரிங்க. அந்த அதிகாரி வந்து இப்போ எடுத்துக்காட்டு வந்து இப்போ திமுக கவர்மெண்ட் அதிகாரி, டிஎம்கே ஃபேவர் அதிகாரி, ஏடிஎம்கே ஃபேவர் அதிகாரி, டிவிகே ஃபேவர் அதிகாரி, அப்படிலாம் கிடையாது. அதிகாரி எல்லாரும் அதிகாரி தான், ஐபிஎஸ் எல்லாமே ஐபிஎஸ் தான். அந்த எந்த கட்சி ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்க லார்ட் ஆர்டரை பார்க்க போகிறாங்க, மக்களுக்கு எதிராக குற்றங்களை களைய போகிறாங்க. இப்படி கவர்மெண்ட் முத்திரை குத்தாதீங்க, ஒரு கட்சி முத்திரை குத்தாதீங்க அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் சொல்ல முடியாது. இப்போ அவர் சொல்கிறது கரெக்டாக தானே சொல்லிக்கிறாரு. ஏன்னா உளவுத்துறையிட்ட கேட்டால் இமீடியட்டாக ரிப்போர்ட் வரப்போகுது, அது எதுக்கு ChatGPTல பார்க்கணும்? அதாவது சோசியல் மீடியாவில் என்ன வருதோ அதை வச்சு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஏன் இல்லையா சோசியல் மீடியாவில் வச்சா நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி கேட்டாங்கன்னா, சோசியல் மீடியாவில் வச்சு தான் நம்ம வென்றிருக்கோம். சோசியல் மீடியாவில் ஒரு அதிகாரி பற்றி ஒருத்தன் எழுதுறான் அப்படின்னா அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தால் தான் அவன் நாளைக்கு நமக்கு ஓட்டு போடுவான். சோசியல் மீடியாவில் வர்றதெல்லாம் வச்சு இது பண்ணோம். அதுவும் அப்போ ஒன்று இருக்குல்ல, சோசியல் மீடியாவில் விஜய்க்கு அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் பேசுகிறாங்க, அதையும் கவனத்தில் எடுத்துப்பீங்களா? அதை எடுத்துக்க மாட்டோம், அது வேற. சோசியல் மீடியாவில் எங்களுக்கு ஆதரவாக போடுறோன்னு மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு அதிகாரியை பற்றி தாவேக்காவே தொடர்ச்சியாக எழுது அப்படின்னா அவர் மாற்றப்படுவார். தாவேக்கா ஒரு அதிகாரியை கொண்டாடினார், அவர் கொண்டாடப்படுவார். இவ்வளோதாங்க கொடுமை. எப்பேற்பட்ட ஆட்சின்னு பார்த்துக்கோங்க. இது ரியலாக நடந்திருக்கு. இதை வச்சு தான் அதிகாரிகளுடைய சஃபல். இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வெஞ்சன்ஸு. உண்மையிலே சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இது தெரியுமா தெரியாது கூட தெரியாது. இப்படி அதிகாரி மாற்றணும் தெரியாது, அதிகாரி போட்டதும் தெரியாது. அவருக்கு எம்எல்ஏவே பல பேர் தெரியாதான். எங்க சீரியஸாகவே கேட்டிருக்காப்புல, இந்த பையன் யார் அப்படின்னு. ஏங்க இவர் நம்ம இதில் கட்சியில் மினிஸ்டராக இருக்காப்புல. ஓ எம்எல்ஏக்கு போட்டி போட்டாரா? மினிஸ்டராக இருக்காப்புல, எம்எல்ஏக்கு போட்டி போட்டாருன்னு கேட்டிருக்காரு. எவ்வளோ எளிமையான முதல்வர், பேர் கூட தெரியாமல் இருக்கிறாரு. அப்படி தான் சொல்லி உருட்டுவாங்க. இப்போ இந்த ஒரு 2 மாதத்தில் கற்றுருப்பார். இது ஆரம்பத்தில் முதலமைச்சரை கூட்டத்தில் கேட்டிருக்காப்புல. இப்போ கற்றுருக்காரான்னு தெரியல. எம்எல்ஏக்களோட பேர் கண்டிப்பாக அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது, வாய்ப்பே இல்லை. அது புஷி ஆதவ் தான் உடைய லிஸ்ட்டு. ஆதவ் சார்பு அமைச்சர்கள், புஷி சார்பு அமைச்சர்கள், ஆதவ் சார்பு எம்எல்ஏக்கள், புஷி சார்பு எம்எல்ஏக்கள். கிளியராக இருக்குது, 2 பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க. ஆமாம், இவங்க இப்போ நீங்கள் குரூப்பாக சண்டை போடுவாங்க. டிவிக்கே 2 குரூப் இருக்குது. ஆதவ் அமைச்சரில் அவங்க திட்டுவாங்க, புஷி அமைச்சரில் இவங்க திட்டுவாங்க. நமக்கு தமிழ்நாடு அமைச்சர்லாம் கிடையாது. ஆதவ அமைச்சர் புஷி அமைச்சர் தான் இருக்காங்க. ஆதவும் புஷி அமைச்சர், அவங்களுக்குள்ள பல அமைச்சர், அவ்வளோதான். அப்போ இப்படி தான் ஒரு ஆட்சி வந்து செயல்படுது. இவங்க கொடுக்குற பில்டப்பு, அவர் கடவுளின் பிள்ளை, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, சோசியல் மீடியா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் சும்மா. அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உண்மையிலே அதிகாரிகள் சொல்வதை அப்படியே கேட்டுக்கொண்டு கிளிப்பிள்ளை, கிளிப்பிள்ளைமாங்கல்ல, கடவுளின் பிள்ளைலாம் சொல்ல முடியாது, ஒரு கிளிப்பிள்ளை சொல்வதை சொல்லுமா கிளிப்பிள்ளை. எந்த அளவுக்கு சமூக வலைதளத்தை நம்புகிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ என்பவர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். அவர் வந்து மே 18, 2026 தான் நீர்வளத்துறையுடைய செயலாளராக நியமிக்கப்படுறார் இந்த ஆட்சி வந்த பிறகு. அதாவது இவர் வந்து இந்த ஆட்சிக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யபிரதா சாஹூ ஒரு நேர்மையான அதிகாரி,
இந்த தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு முயற்சி செய்த அதிகாரி. நிறைய விழிப்புணர்வு தேர்தல் நடந்துச்சு. இன்னொன்று எல்லா கட்சிகளுக்கும் வந்து இந்த பாரபட்சம் பார்க்காம பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கட்சிக்கு பாரபட்சம் பார்ப்பது, இந்த வாக்குச்சாவடிகளை பூட்டி வாக்கு போடுறது, அந்த முறையெல்லாம் இந்த தேர்தலில் பெருசாக இல்லை. அங்கங்கே 1-2 செய்திகள் வந்தோடைய பெருசாக எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போ அந்தளவுக்கு தேர்தலை நேர்மையாக நடத்த முயற்சித்த ஒரு அதிகாரி, மிக நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம். அவரை சமூக வலைதளத்தில் வந்த செய்தியை வச்சு மாற்றுற அளவுக்கு இந்த அரசு இருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நீர்மலத்துறையில் இந்த பொறியாளர்கள் டிரான்ஸ்ஃபர் மற்றும் பதவி உயர்வுக்காக அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம், இந்த ரெண்டுக்கும் 13 கோடி ரூபாய் வசூல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு. யார்? நீர்வளத்துறை அதிகாரிகளை மாற்றுவதற்கு. நீர்வளத்துறை அதிகாரிகளை மாற்றுவதற்கு நீர்வளத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் மாற்ற முடியுமா? அது அமைச்சர் தானே எங்கள் மெயின் ரோல். நீர்வளத்துறை அமைச்சர் கல்லூரி மங்கனுக்கு தெரியாமல் அங்கே எதுவும் நடக்காது. நொங்க தின்னவனை விட்டுட்டு நோண்டி தின்னவனை வந்து மாட்டிக்கிட்டான ஒரு கதை பழமொழி உண்டா? நொங்க தின்னவனை விட்டுட்டு நோண்டி தின்னவனை பிடிச்சானா அப்படின்னு ஒரு கதை உண்டு. அந்த கதை மாதிரி இங்கே கல்லூரி மங்கன் பண்ண தப்புக்கு அதிகாரி பலிகடா. ஏன்னா கல்லூரி மங்கனை கை வைக்க முடியாது. கல்லூரி மங்கனை கை வச்சா கட்சியவே கை வச்ச மாதிரி. கட்சியவே கல்லூரி மங்கன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் கல்லூரி மங்கன் அமைச்சரை கை வைக்க முடியாமல் அமைச்சர் அதிகாரியை வந்து மாற்றிருக்காங்க. அப்போ இது ஒரு 4 வருஷம் பேச வைக்கிறது. இந்த அதிகாரி 13 கோடியை வாங்கி விட்டார். வாங்கினது கல்லூரி மங்கன், பேர் வந்து அதிகாரிக்கு பலியானது அவர், பலிகடா இவர். இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம். அடுத்தது, நேற்று தினம் இந்த மோசடி குமார் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி பேசியிருந்தீங்க. நேற்று இரவு நம்மளோட சாட்டையோட மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மோசடி குமாருங்கிற ஒரு நபர்னால தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு தொழிலதிபரோட மரணத்துக்கு பின்னாடி இவர் இருக்கிறாரு, இவர் ஒரு காரணமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு 2019 காலகட்டத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் கெஃபே காஃபி டே. ஆமாம், கெஃபே காஃபி டேவுடைய உரிமையாளர் நிறுவனர் சித்தார்த், விஜி சித்தார்த், அவர் திடீர்னு ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்து இறந்து போகிறார். நேத்ராவதி ஆற்றுல. ஆமாம். இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைப்போனா, கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண ஒரு நிறுவனம், இந்தியா முழுமைக்கும் கிளை பரப்பிய ஒரு நிறுவனம், ஒரு தனி மனிதனாக மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணார். அவர் ஏன் இறக்கணும்? அப்போ கடன் தொல்லை. 2020 தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க 123 கிளைகளை பரப்பிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வாசன் ஐ கேர். ஆமாம், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனோட வந்து திருச்சியை சேர்ந்தவர், நமக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் தான். குடும்பமே வந்து 1950 காலகட்டத்திலேருந்து திருச்சியில் சாதாரண மெடிக்கல் ஆரம்பிச்சு அப்படியே பெரிய வாசன் ஐக்கருங்கிறது திருச்சியோட பெரிய பிராண்டு. திருச்சியில் மட்டுமே ஒரு 22 வாசன் ஐக்கர், வாசன் மெடிக்கல்ஸ் இருக்கும். சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா புத்தூர் 4 ரோட்டில், தில்லை நகரில் 2 கடை இருக்கும், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில், கேகே நகரில். வாசன் மெடிக்கல்ஸ் இல்லாத இடம் வாசன் மெடிக்கல் போனால் எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும், எல்லா தரமான ப்ராடக்ட் கிடைக்கும். நீங்கள் புத்தூர் 4 ரோட வாசன் மெடிக்கலாம் பண்ணால் எந்த ப்ராடக்ட் எப்போ வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு வாசன் மெடிக்கல், வாசன் ஐ கேர் இதுங்கிறது திருச்சியினுடைய ஒரு அடையாளமாக இருந்துச்சு. வாசன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு தில்லைநகர் 11th கிளாஸ் எல்லாம். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. 1000 கோடி, 122 கிளைகள் இந்தியா முழுக்க, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போயிடுறாங்க. திடீர்னு 2020 மாரடைப்பில் இறந்து போகிறார் அப்படின்னு பாட்டுக்கோங்க. இங்கே பெங்களூரில் இப்போ சமீபத்தில் 2026 ஜனவரி மாதம் ஒரு 8000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானத்தை வைத்திருந்த, ஒரு நெட்வொர்த்தாக வச்சிருந்த, ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் சிஜே ராய் அப்படிங்கிறவர், அவர் வந்து கான்ஃபிடன்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு பில்டரை வச்சுருக்காரு. இவர் திடீர்னு இறந்து போகிறார். முதல்ல இறந்து போன அந்த சித்தார்த் இருக்கார்ல, அவருக்கும் கடன் தொலை தான். 2வதாக இறந்து போன டாக்டர் அருணுக்கும் கடன் தொலை தான். 3வதாக இறந்து போன கான்ஃபிடன்ட் குரூப்புக்கும் கடன் தொலை தான். முதல்ல இறந்து போன அந்த சித்தார்த்துடைய பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரியாது. ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, சிஜே ராய் அண்ட் இந்த அருண், இந்த 2 பேருக்கு பின்னாடி இருப்பது ஒரே ஒரு ஆள் தான், இந்த மோசடி குமார் அண்ட் கோ, இந்த குரூப். அதாவது மாரடைப்பால் அவர் இறந்தார் அப்படிங்கிறது வெளியே வந்த செய்தி. அவர் மாரடைப்பால் தான் இறந்தாரா அப்படின்னா, அவருக்கு அன்றைய பத்திரிகை செய்தியில் தொடர்ச்சியாக படிச்சுன்னா, கடன் தொல்லையால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக மன உளைச்சல் இருந்தார் டாக்டர் அருண், வாசன் ஐக்கருடைய நிறுவனர். 1000 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு டாக்டர், ஒரு பெரிய நிறுவனர், ஒரு தொழிலதிபர் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார் அப்படின்னா, யார் மன உளைச்சலை கொடுத்தது?
இந்த மோசடி குமார் அண்ட் கோ. இது ஒரு பெரிய சிண்டிகேட் குரூப்பு. இந்த குரூப்பில் இது ஒரு மார்வாடி கும்பல். இந்த கும்பல் கொடுத்த அழுத்தத்தை தான் அவருக்கு மாரடைப்பே வந்திருக்கு. அது மாரடைப்பு தானா என்பது அவங்க குடும்பத்தில் போய் இங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளிவரும். நான் ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் பேசும்போது அந்த செய்தி தெரிஞ்சுது. இந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனை, ஒரு தொழிலதிபரை அழுத்தம் கொடுத்து அவனை மரணத்திற்கு தள்ளுற கும்பல் இந்த மோசடி குமார் கும்பல். அதனால தான் நான் சொன்னேன், சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நன்றி. முதல் முறையாக ஒரு மோசடி பேர் வழியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். இவன் அதாவது 2004 இந்த மோசடி குமாரால் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போன முதலாளிகள், தொழிலதிபர்கள், டெக்ஸ்டைல் நிறுவனர்கள், சினிமா ப்ரொடியூசர்ஸ், எத்தனை பேர் ப்ரொடியூசர் வாழ்க்கை நாசமாக போய் தரமட்டத்துக்கு நடுத்தருக்கு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு மோசமான ஆள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல? இதோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். பணம் கொடுத்துட்டா, அதாவது நீங்கள் ஒரு லேண்டோ, ஒரு வீடோ, இல்லை ஒரு அக்ரிகல் லேண்டோ இதை கொடுத்து தான் நீங்கள் பணம் வாங்க போகிறீங்க. ப்ளச் பண்ணுறோம். ஆமாம், ப்ளச் பண்ணி பணம் வாங்குறீங்க. பணத்தை அக்கௌண்ட்டில் தான் கொடுக்குறது. இவர் அக்கௌண்ட்டில் தான் கொடுக்க போகிறாங்க. பணத்தை கொடுத்து வட்டி வாங்கிட்டே இருக்கிறது. அந்த இவன் கொடுத்த அசலுக்கு மேலே வட்டி வந்துடும். பணத்தை கோர்ட்டுக்கும் போக முடியாமல், இவன் அதிக வட்டி கேட்குறான்னு சொல்லி கந்து வட்டி வழக்கும் போட முடியாமல் அவங்க போய் நிற்கிறதுக்கான என்ன காரணம்னு விசாரித்து பார்த்தா நமக்கு ஒரு 28 பேர் இது வரைக்கும் அழைச்சிருக்காங்க. 28 பேர் இவரை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா பணம் கொடுத்துறது. பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு போய் கதவை தட்டி இவர் இருந்தார், அந்த கடன் வாங்கின நபர் இருந்தாருன்னா அவர்கிட்ட பேசுறது. நேராக கிச்சனுக்கு போகிறது. கிச்சனில் போய் சேரை போட்டு உட்காந்து அவன் மனைவியை பார்த்துட்டே இருக்கிறது. அது குறிப்பாக மனைவியினுடைய இந்த மாதிரி ஆபாசமாக அவங்கள யாருக்கு கடன் வாங்கினா அவங்க மனைவியை ஆபாசமாக பார்க்குறது. அப்படி ஆபாசமாக பார்த்துட்டே இருப்பானா. இவன் என்ன செய்ய முடியும்? எந்திரிச்சு போன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்கியிருக்காரு. எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி எல்லார் வீட்லையும் குடும்பத்துக்குள்ள போய் நடு வீட்டில் போய் உட்காந்தா சேரை போட்டு கிச்சனில் போய் உட்காந்து வெளிப்பட சொன்னால் கிச்சனில் போட்டு இடுப்பை பார்க்குறது. அப்படி பார்த்தா என்ன மன உளைச்சல் இல்லை, மன உளைச்சல் எதையாவது விற்று என்னமோ போடா, இந்த டாக்குமெண்ட் எப்படி, இந்த வீட்டை எப்படி எடுத்து படுத்துட்டு போ. குடும்பத்தில் என்ன ஆவாங்க? டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. உளவியலாக டிஸ்டர்ப் பண்ணுறது. இதை ஒரு வேலையாகவே பண்ணக்கூடிய ஆள் இந்த மோசடி குமார். எந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் பேர் வழி அப்படிங்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டுன்னா, ஹைதராபாத்தில் ரெட்டி பிரதர்ஸ் ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஆமாம். இவன் அங்கே கல்குவாரிகள், இந்த மைன்ஸில் புகுந்து விளையாடுற ஒரு கும்பல். மொத்த மலையும் வெட்டி விற்றுட்டாங்க. அங்கே மண்டை மாதிரியே இருக்கும் மலை பூரா வெட்டி வித்துறாங்க. இந்த கும்பல் இவன்ட்டு ஒரு 50 கோடி பணம் வாங்கி வந்திருக்கு. ரெட்டி கும்பல் அவங்க அரசியலுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் லாஸ் ஆகி எல்லாம் இது பண்ணி அரசியலுக்கு போகணும் முடிவு எடுத்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருமணத்துக்கோ ஏதோ ஒரு நிகழ்வுக்கு 50 கோடி பணம் வாங்கிடுறாங்க. இப்போ இந்த பணத்தை இவன் கேட்கும்போது பணம் வாங்கிட்டு கொடுக்கல. நீ ஒன்று பண்ணு, என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை விற்று உன் பணத்தை எடுத்துக்கோ அப்படின்னு இவன்கிட்ட டீலை போட. இவர் இவங்ககிட்ட டிரான்சாக்ஷன் வச்சதில் யார் ஆளுன்னு பார்த்துருக்காப்புல. இந்த ஒற்றைகள் தின்னும் சவுக்கு சங்கம் சொல்கிறார் இல்லையா, இந்த நிறுவனத்தையே அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்ரோச் பண்ணி இந்த நிறுவனத்தை கூப்பிட்டு ஒரு நிலத்தை 50 கோடி ரூபா ரெட்டி குரூப் வாங்கினது 70 கோடி ரூபாய்க்கு இந்த நிலத்தை பேசி முடிச்சிடறாப்புல. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி 70 கோடிக்கு இடத்த முடிச்சிடறாங்க. முடித்து உள்ளே போய் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது இடம் சிபிஐ அட்டாச் பண்ண இடம். சிபிஐ அட்டாச் பண்ண இடத்த அவன் தள்ளி விட்டு போயிட்டாப்புல. இப்போ 70 கோடி லாஸ் ஆகி இடத்தையும் விற்க முடியாமல் அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏமாற்றி அவர்கள் தலையில் மிளகாரைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மோசடி குமார். இவரை பற்றி விசாரிக்கும்போது தான் அந்த 28 பேர் அழைச்சாங்க இல்லையா, அதில் இதை விட ஒரு மோசடி பண்ண ஒருத்தர் இருக்கான். ஒரு கொங்கும் பகுதியில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அதை நம்பலை, ஆனால் சிவனுடைய மூத்த மகன் அவருடைய பேர் கொண்ட ஒரு நபர், அவரும் ஒரு மோசடி. இவர் மோசடி குமார்னா அவர் மோசடி டேஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த நபர் என்ன பண்ணுறாருனா, தமிழ்நாட்டுடைய இன்றைய சிட்டிங் மினிஸ்டர், நம்ம அந்த அமைச்சரை கூட இப்போ இந்த வீடியோவில் பேசியிருந்தோம், அந்த அமைச்சருடைய மாமனாரையே சிறைக்கு போக வைக்கிற அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர் அவர். அவரை பற்றின தகவல் இதை விட அதிர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி நேரம் அதிகமாகிடுச்சு, அது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டியது. அது நம்ம அடுத்தடுத்த சாப்டரில் பேசலாம். இப்படி தமிழ்நாடு முழுக்க பல மோசடி மன்னன்கள் இருக்காங்க. கந்து வெட்டி கொடுக்குறோம், கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி செக்லீஃபில் வாங்கி கொண்டு அவர்களுடைய மொத்த சொத்தையும் உருவி, அதாவது சட்டையை உருனா பரவாயில்ல, நம்ம ஜெகதீஸ்வரி மாதிரி அமைச்சர் சொன்னது போல் ஒன்றிய செயலருடைய ஏதோ உருவான்னு சொன்ன மாதிரி அவங்களாவது
வந்தா உருவானாங்க, இவன் வாங்கினாலே உருவான். அமைச்சர் ராஜபாளையத்துக்குள்ள வந்தா தான் உருவாங்க, இவன்கிட்ட கடன் வாங்கினாலே ஜட்டியை உருவான். இவனுக்கு மோசடி குமார்னு வைக்கிறது போல ஜட்டி குமார் கூட ஒரு பேர் வைக்கலாம், அந்த அளவுக்கு கடன் வாங்கி. இப்போ நம்ம நேற்று கூட ராவை பற்றி பேசியிருந்தோம். ஒரு சிவாஜி ராவுன்னு சொல்லி வருது, பல்லாவரம் பகுதியில் ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு நல்ல நேர்மையான முறையில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழிலே வேணான்னு சொல்லி அதுலேருந்து வெளியேற அளவுக்கு அவரை மன உளைச்சல் கொடுத்து வாங்கிய கடனை விட 3 மடங்கு கடனை வந்து கட்ட வச்சு இன்னும் நீ கடன் தரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நிலத்தை பூரா ஃப்ளெட்ஜ் பண்ணி வச்சு அவரை வந்து நடுத்தருக்கு கொண்டு நிப்பாட்டியதில் இந்த மோசடி குமாருக்கு பெரிய பங்குண்டு. இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இதை பற்றி பேசலாம்னு சொன்ன உடனே இது ஒரு சிண்டிகேட்டை குறிப்பாக ஆரம்பிக்கலான்னு நம்பர் மட்டும் நம்ம கொடுக்கல. நான் நம்பர் கொடுக்காமலே எப்படி தான் வாட்ஸ்அப் நம்பரை கண்டுபிடிச்சி இத்தனை பேர் தாங்க தெரியல, மெயிலுக்கும் வந்துருச்சு, மெயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சில பேரால் வெளியே சொல்ல முடியும், ஏன்னா இன்னும் இவங்களோட செக்லீஃப் அவர்கிட்ட மோசடி குமார்ட்ட இருக்குது. இன்னும் பல பேருக்கு வந்து படம் கொடுக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் வெளியே சொல்லணும், பேரை சொல்லிடாதீங்க, பேரை சொன்னால் பிரச்சனை ஆகிடக்கூடாது. நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகலன்னா எப்படி போகிறது நீதிமன்றத்துக்கு, இங்கே செக்லீஃப் அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு பயப்படுறாங்க. இன்னொன்று சிண்டிகேட் தான் தப்பு கொலை பண்ணி வேறு ஏதாவது பண்ணிடக்கூடாது, மிரட்டிடக்கூடாது, வைக்கிறக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. சில பேர் தொழிலில் நலிவடைஞ்சு போயிருக்காங்க, இவனோட மோதி 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 வீணாயிட்டாங்க. இதுக்கு மேலே மோதலுக்கு தெம்பு இல்லை. ஆனாலும் முகத்திரை கிளிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு செய்தி அமைச்சிடறாங்க. முகத்திரை கிளிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவங்களுடைய முகத்தை வெளிக்காட்ட யாருக்கும் விருப்பம் இல்லை, துணிவும் இல்லை. அது அவங்களுடைய தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம வந்து இது கிரீன்மெண்ட்டில் பேச தான் எல்லோரும் போட்டு தான் ஆகணும். அதை பேசாமல் இருக்க காரணமே. ஆனால் இது ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, சில பேர் துணிஞ்சு வரண்டிருக்காங்க. அதில் ஒரு 2 நாளில் ஒருத்தர் வந்து நானே வந்து சாட்டை எழுதுக்கு வந்து பேட்டியே தர்றேன், எப்படிலாம் என்னை சீட் பண்ணான், எப்படிலாம் நான் ஏமாற்றப்பட்டேன், இவன் யார், முதல்ல உண்மை யார், இவன் எங்கேருந்து வந்தான், இந்த கும்பலுடைய யார் யார் பேர் என்ன, இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா, இவன் யார் யார்ட்ட பணம் வாங்குறான்னு நான் உண்மையிலே மிரண்டேங்க. இவன் யார்ட்டெல்லாம் வாங்குறான்னு மோசடி குமார் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை கேள்விப்பட்டிருக்கோம்ல, மோசடி குமார் பணம் வாங்கி ஏமாத்தினவர்களை கேள்விப்பட்டிருக்கோமா? இவன் வாங்கிட்டு ஏமாத்தினது. மோசடி குமார் பணம் கொடுத்து ஏமாத்துறான் ஒரு பக்கம், அவங்கள நம்ம வந்து பேசுகிறோம். இவன் பணம் வாங்கி ஏமாத்திருக்கான் ஒரு பக்கம். வாங்கினால அங்கேருந்து நான் வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு. வட்டிக்கு விடலாம் கிடையாது. சிபிஐ அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டில் முக்கியமான சில காவல்துறை IPS IAS அதிகாரிகள், ஓய்வு பெற்ற இருக்கிற இவங்கிட்ட போய் நான் உங்கள் பணத்தை சேஃபாக பார்த்துக்கிறேன், என்னை நம்புங்க, நான் பெரிய மல்டி மில்லியனியர், நான் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்லாம் போயிட்டுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2004 நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கோம், இந்தியா முழுக்க நம்மளுடைய நெட்வொர்க் இருக்குது, நமக்கு தெரியாத சிபிஐ அதிகாரி கிடையாது, அமலாக்கத்துறை அதிகாரியும் கிடையாது, மினிஸ்டர்ஸ் கிடையாது, நமக்கு தெரியாத தமிழ்நாட்டு இந்தியாவில் ஒரு 20 சீஃப் மினிஸ்டருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது, வாட்ஸ்அப்பில் பேசுவேன், யாருக்குனாலும் எப்போ அடிக்கலாம், நீங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பேசணுமா பேசலாம், எல்லா நேபாள் கவர்மெண்ட் முதற்கொண்டு நம்மகிட்ட வந்து எல்லாம் பேசுவாங்க, எல்லா ஊரையும் நம்மளுடைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு பேசி உங்களுடைய பணத்துக்கு ஃபுல் சேஃப்டி. நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயோ வேறு எங்கே போட்டாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது, ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்னாக பன்மடங்கு லாபத்தோடு பண்ணி தருவேன் ஜி அப்படின்னு பேசி பல லட்டுக்களும் பல ஸ்வீட் பாக்ஸும் அவங்களுக்கு கொடுத்து கவர் பண்ணி வச்சுக்கிறது. எல்லாருக்கும் நட்ஸு நல்ல மார்வாடி ஸ்வீட்ஸு அனுப்பிச்சிடுறது, குலாப் ஜாமுன்களை அனுப்பிச்சு கவர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை வாங்கி இன்னும் இங்கே போடுறது உள்ள போட்டுட்டு அவங்க திருப்பி கேட்கும்போது என்னாஜி நம்மளே மிரட்டுதோ, அவன் வெளியில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, திருடனுக்கு தேல் கொடுத்த மாதிரி வந்துருக்கணும். என்னாஜி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தீங்கோ, லட்டு சாப்பிட்டீங்கோ, நட்ஸு சாப்பிட்டீங்கோ, அப்போ எல்லாம் நல்லா இருந்துச்சா, இப்போ ஏன்னையே நாக்கு மேலே பல்லே போட்டு பேசுது, நான் எவ்வளோ பெரிய ஆளுஜி, எத்தனை பேரே பார்த்துருப்பேன், உங்களே மாதிரி கொம்பெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கு, சும்மா மெட்ரி பார்க்காதீங்க, நான் வேசர்பாடியில் இருந்தாலும் மீன்பாடி வண்டி ஓட்டினவன் தான், வேசர்பாடியில் மீன்பாடி வண்டி ஓட்டினவன் தான் ஜி, சும்மா மெட்டாதீங்க ஜி, இந்த பணம் எப்படி வந்து எனக்கு தெரியாதா, நீங்கள் பழைய பேரே போட்டு கொடுத்து தானே வந்துச்சு அப்படின்னு அவங்கள போட்டு மிரட்டுறது. அவ்வளோதான், முடிஞ்சு மாட்டாங்க அவங்க. ஐயோ போச்சே அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியதான். இப்போ கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, வெளியும் சொல்ல முடியாது. வெளியே சொன்னா ஓன்ட்டு இவ்வளோ கூட்டி இருந்துச்சா, முதல்ல உனக்கு எப்படி இருந்துச்சு, என்ன நேர்மையான அதிகாரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவன்ட்ட 100 கோடியா அப்படிம்பாங்கல்ல, அந்த அதிகாரி பேரும் கெட்டு போயிடும். வெளியே சொல்லிட்டாரு, இல்லை வெளியே சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி 4-5 வாடகை வாயில் வச்சு பேச விட்டு அந்த அதிகாரி அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்தி விடுறது. ஒரு பெரிய சிண்டிகேட் வச்சுருக்காப்புல மோசடி. சாதாரண ஆள் நினச்சி நம்ம பேசுகிறது சாதாரண ஆள் கிடையாது, பல ஆயிரம் கோடிகளின் அதிபதி, பல ஆயிரம் கோடிகளின் அதிபதி, பல பேரை பிச்செடுக்க வச்சவன், பல பேரை நடுத்தரு கொண்டு வந்தவர், பல பேரை அமைச்சர் ஜெகதீஸ்வரி மாதிரி கழட்டி விட்டவர். ஸோ மிக தவறான ஒரு ஆள். ஆனால் என்னென்னா காவல்துறையோ அமலாக்கத்துறையோ இடியோ வருமானத்துறையோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா
எல்லாரையும் எந்த வகையில் கவனிக்கணும் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு அதிகாரி. எனக்கு மேலே வரைக்கும் பழக்கம்னு சொல்லி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறது. அப்போ இந்த ஒரு நபர் அப்படின்னால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்காரு. இனிமேல் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இனி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.